ஹாய் காய்ஸ், இந்த டிராமாவோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நண்பா. இந்த வீடியோட ஸ்டார்டிங்லயே லாஸ்ட் பார்ட்ல நடந்ததை தான் காட்டுறாங்க. பாஸ்வேர்ட் போட்டு டோரை திறந்த ஹீரோவும் ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிட்டே வீட்டுக்குள்ள போயிருப்பான். அப்ப ஹீரோயினும் ஹீரோவை பார்க்க, ஹீரோவும் ஹீரோயினை பார்க்க, அப்ப ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட, நீ மறுபடியும் தப்பு பண்ணிட்டல, நான் உன்கிட்ட மறுபடியும் அந்த பாஸ்வேர்ட் என்னன்னு கேட்பேன், நீ அதை தப்பா சொன்னினா நான் உன்னை பனிஷ் பண்ணுவேன் அப்படின்றான் ஹீரோ. அப்ப ஹீரோயினும் கொஞ்சம் யோசிச்சு சரியான பாஸ்வேர்டையும் சொல்லிடுறாங்க. இத கேட்ட ஹீரோவும் கரெக்டா சொன்ன அப்படின்னு வீட்டுக்குள்ள போய் அங்குள்ள லைட்ஸ் எல்லாத்தையும் ஆன் பண்றான். அப்ப ஹீரோயினும் ஹீரோக்காக சுடு தண்ணி எடுத்து குடுக்கறதுக்காக போவாங்க. அப்ப ஹீரோவும் ஹீரோயினை புடிச்சு, இங்க வா உட்காரு, நான் மறுபடியும் உனக்கு தலை பின்னி விடுறேன் அப்படின்னு ஹீரோயினுக்கு தலை பின்னி விட போறான். ஹீரோயினும் ஐயோ வசமா மாட்டிக்கிட்டமே அப்படின்னு முழிக்கிறாங்க. ஆனாலும் இந்த டைம் ஹீரோ சூப்பராவே ஹீரோயினுக்கு தலைய பின்னி விடுறான். இத பார்த்து ஹீரோயினும் சந்தோஷப்படுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினோட தலைய பின்னி விட்டுட்டு கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணியும் பாக்குறான். ஹீரோவும் ஹீரோயினுக்கு க்ளோஸா வர ஹீரோயினுக்கு ஹார்ட் பீட் எல்லாம் எகிர ஆரம்பிக்குது. அப்ப டக்குன்னு ஹீரோவும், அட இது நல்லா இருக்கே, இத போட்டோ பிடிச்சி சோசியல் மீடியால ஷேர் பண்ணலாமா அப்படின்னு ஹீரோவும் ஹீரோயினை போட்டோ பிடிக்க போக, ஹீரோயினும் வேண்டாம் பாஸ் அப்படின்னு ஹீரோவை ஸ்டாப் பண்ண போக, நேரம் பார்த்து ரெண்டு பேரும் கால் ஸ்லிப்பாவே சோஃபால விழுந்துருவாங்க. அப்ப ஹீரோயினும் ஹீரோ கிட்ட, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா, என் மேல ஃபீலிங்ஸ் எதுவும் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்டுறாங்க. அதுக்கு ஹீரோவும், ஃபர்ஸ்ட் நீ சொல்லு, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினும், ஆமா உங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், உங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும் போதே என்ன அறியாமலே உங்களை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்றாங்க ஹீரோயின். ஆனாலும் போதையில இருக்கிற ஹீரோவும் அப்படியே ஹீரோயினோட மேலேயே சாஞ்சு தூங்கிடுறான். தூக்கத்துல இருக்கிற ஹீரோ கிட்ட ஹீரோயினும், என்னோட மனசுல இருக்கிறத நான் சொல்லிட்டேன், என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லாமையே தூங்குறீங்களே அப்படின்னு கேட்டாலும் ஹீரோ தான் தூக்கத்துல இருக்கானே, அதனால ஹீரோயினும் ஹீரோவை தூங்க வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. தூக்கத்துல இருந்து ஹீரோவும் கண்முழிக்கிறான். நேரம் பார்த்து ஹீரோவை பாக்குறதுக்காக ஹானும் வாரான். ஹானும் ஹீரோயின் எங்கடா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க, ஆனாலும் ஹீரோக்கு நைட் நடந்தது எதுவுமே ஞாபகத்துல இருக்காது. அப்ப ஹானும் ஹீரோ கிட்ட, ஏண்டா நேத்து ஹீரோயின் தான் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தா, நான் தான் அவளை உன்னோட கோர்த்து விட்டேன், என்ன அவகிட்ட உன்னோட லவ் சொல்லிட்டியா அப்படின்னு கேட்க, இத கேக்குற ஹீரோக்கு அப்பதான் நைட் நடந்தது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. ஹீரோவோட ஃபேஸ பார்த்த ஹீரோட தம்பியும், டேய் அவ சொல்லிட்டியா, டேய் அண்ணா நீ சூப்பர்டா அப்படின்றான் ஹான். ஆனாலும் ஹீரோக்கு ஹீரோயினுக்கு சொன்ன விஷயங்கள் மட்டும் தான் ஞாபகத்துல இருக்கும், ஹீரோயின் என்ன சொன்னாங்கன்னு சுத்தமா ஞாபகம் இருக்காது. அதனால ஹீரோவும் ஹீரோயின் என்ன சொன்னா அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறான். அப்படியே சீனை கட் பண்ணா ஏர்லி மார்னிங்கே ஹீரோயின் ஆபீஸ்க்கு கிளம்பி வந்துருவாங்க. ஏன் தெரியுமா, ஹீரோயின் ஹீரோக்காக ஒரு பர்த்டே கிஃப்ட் வாங்கியிருப்பாங்க. ஆனாலும் நேத்து நைட் அத ஹீரோக்கு கொடுத்திருக்க மாட்டாங்க. அதனால சீக்கிரமா காலையிலேயே வந்து ஹீரோக்கு தெரியாம ஹீரோட கபட்ல அந்த கிஃப்ட வைக்கலான்னு தான் வந்திருப்பாங்க. அந்த கிஃப்ட வச்சுட்டு ஹீரோயின் கிளம்பலான்னு போக ஹீரோயினோட கண்ணுக்கு ஒரு கசக்கி போட்ட பேப்பர் கண்ணுக்கு மாட்டுது. ஹீரோயினும் அதை எடுத்து பாக்குறாங்க. அத பார்த்ததுமே ஹீரோயினோட ஃபேஸ் டல் ஆகிருது. ஏன் தெரியுமா, அது ஹீரோயினுக்கு மார்க் போட்டு வச்சிருப்பாரு இல்லையா, அந்த பேப்பர் தான். ஹீரோயினும், ஓ அப்ப ஹீரோட மனசுலனா இந்த பொசிஷன்ல தான் இருக்கேன்ல அப்படின்னு சோகமாகறாங்க. அப்படியே சீனும் கட்டாக ஹீரோவும் கிளம்பி ஆபீஸ்க்கு வரான். ஹீரோவும் ஹீரோயினை பாக்குறான். ஆனாலும் ஹீரோயின் ஹீரோவை இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோவை பார்த்த ஹீரோயினும் நேரா காஃபிடேரியாக்கு ஓடிடுவாங்க. அங்க போய் பார்த்தா ஹீரோயின் முன்னாடி ஹீரோக்கு ஒரு கிஃப்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு கிஃப்ட் காஃபிடேரியாலயும் இருக்கும். இத பார்த்த ஹீரோயின் இன்னும் மனசுடைஞ்சு போயிடுறாங்க. நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு வர ஷாவோஷியும், ஏமா உனக்கும் ஹீரோக்கும் நடுவுல அப்படி என்ன தாமா நடக்குது அப்படின்னு கேக்குறான். இத கேட்டு ரொம்பவே கோவமான ஹீரோயினும், எனக்கும் ஹீரோக்கும் நடுவுல எந்த ஒரு தொடர்பும் இல்ல, அவரும் என்னோட பாஸ் மட்டும் தான் அப்படின்னு கோவமா திட்டிட்டு ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்புறாங்க. கட் பண்ண அடுத்த சீன்லயே ஹீரோவும் அவனோட டீம்மேட்ஸோட சேர்ந்து அவனோட புது ரோபோட்டை செக் பண்ணிக்கிட்டு இருப்பான். நேரம் பார்த்து ஷாவோஷியும், என்கிட்ட நம்மளோட ப்ராஜெக்ட்க்கு தேவையான ஒரு முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்ல, இத கேட்ட ஹீரோ சரி காட்டு அப்படின்றாரு. அப்ப ஷாவோஷியும் ஒரு போட்டோவை காட்டுறான். அந்த போட்டோல ஹீரோயினும் ரொம்பவே சோகமா இருக்கிறாங்க. இத பார்த்த ஹீரோட டீம்மேட்ஸ் எல்லாம் ஹீரோயினை பார்த்து, நீ ஏமா இவ்வளவு சோகமா இருக்க அப்படின்னு கேட்க, அப்ப ஹீரோவோட தம்பி ஹானும் ஹீரோவை பார்த்து, ஏண்டா நீ ஹீரோயின் கொடுத்த கிஃப்ட எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி காஃபிடேரியால வச்சிட்டியா அப்படின்னு கேக்குறான். ஹீரோவும் இல்லடா அப்படின்னு தலையாட்டுறான்.
அப்ப ஹீரோயினும் என்னோட ஐ லென்சர்ல ஏதோ ப்ராப்ளம் போல, அதுதான் என்னோட கண்ணு கலங்குது, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப ஹானும் ஹீரோ கிட்ட டேய் போய் பாருடா அப்படின்னு ஹீரோவும் ஹீரோயின் பின்னாடியே போறான். ஹீரோயின் கிட்ட ஹீரோவும் என்னோட ரூம்க்கு வா அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஹீரோ கூட ஹீரோட ரூம்க்கு போறாங்க. அப்ப ஹீரோவும் ஹீரோயின் முன்னாடி எபிசோட்ல ஒரு கிஃப்ட் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அதை அவனோட கபர்ட்ல இருந்து எடுத்து காட்டுறான். இத பார்த்ததும் தான் ஹீரோயின் ஸ்மைலே பண்றாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது அவங்க கொடுத்த கிஃப்ட ஹீரோ யாருக்கும் கொடுக்கலன்னு. நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு வர ஃபேயும் மச்சான் லேட் ஆகுது வாடா அப்படின்னு ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். கட் பண்ண அடுத்த சீன்லயே ஹீரோட டீம்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க உருவாக்குன அந்த புது ரோபோட்டை டெஸ்ட் பண்றாங்க. அந்த ரோபோட்டும் ஆரம்பத்துல நல்லா தான் ஒர்க் பண்ணுது. ஆனாலும் கொஞ்ச நேரம் போனதும் ஹீரோவோட டீம்மேட்ஸ் எல்லாம் அங்கன இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ரோபோட்டால யாரோட வாய்ஸ சரியா அனலைஸ் பண்றதுன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி அந்த ரோபோட் ஃபெயிலியர் ஆகிருது. இத பார்த்து பதறி போன ஹீரோவோட டீம்மேட்ஸ் எல்லாம் அதை எப்படியோ சரி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனாலும் அவங்களால அத பண்ண முடியாம போயிரும். ஒரு கட்டத்துக்கு மேல ஷாஹோஷியும் இதுக்கு மேல என்னாலனா முடியாதுப்பா, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், ஆனாலும் நாங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே ஃபெயிலியர்ல தான் போய் முடியுது, எனக்கு இப்ப இந்த வேலையை விட்டுட்டு போயிரலான்னு கூட தோணுதப்பா அப்படின்றான். அப்ப ஹீரோட டீம்ல ஒரு சீனியர் இருப்பாரு. அவரு ஹீரோட டீம்மேட்ஸ் கிட்ட ஏன்டா இப்படி பேசுறீங்க, அப்ப நீங்க ஹீரோவை முழுசா நம்பலல்ல, ஹீரோ நம்மளுக்காக எவ்வளவோ பண்ணிருக்கான், பாஸ் நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நீங்க இப்படித்தான் வீணடிக்க போறீங்களா, அவரு நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு தெரியுமா, ஏன் ஷாவோஷி ஹீரோ உனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கான், அவன் உனக்கு பண்ணின ஹெல்ப்புக்கு நீ காட்டுற நன்றி கடன் இதுதானா அப்படின்னு அந்த சீனியரும் பேச ஹீரோவோட டீம்மேட்ஸ்க்கும் அவங்க செய்யறது தப்புன்னு புரியுது. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருப்பான்ல, அவன் ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்திருப்பான். ஹீரோயினையும் வா கொஞ்சம் வெளியில போகலாம் அப்படின்னு வெளியிலயும் கூட்டு போயிருப்பான். இத சிசிடிவி கேமரால இருந்து பார்த்த ஹானும் டேய் அண்ணா அங்க பாருடா, உன்னோட ஆளை வேறொரு பையன் கூட்டு போறான்டா அப்படின்னதும் இத பார்த்ததும் நம்ம ஆளுக்கு கடுப்பாயிருது. அதுக்கப்புறம் நம்மளால சும்மா இருப்பானா, ஹீரோயினையும் அவங்களோட ஃப்ரெண்டையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அடுத்த பக்கம் ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டும் ஒன்னா இருந்து பேசிக்கிட்டு இருக்க பின்னாடி இருந்து பாக்குற ஹீரோக்கு காண்டாகுது. கோவமா இருக்கிற ஹீரோவும் அவனோட கையில இருக்கிற ஸ்ட்ராபெரி மில்க் மேல அந்த கோவத்தை காட்டுறான். நேரம் பார்த்து அங்க வர குட்டி சாத்தானும் டேய் ஸ்ட்ராபெரி மில்க வேஸ்ட் பண்ணாதடா எனக்கு குடு அப்படின்னு அவன் வாங்கி அந்த ஸ்ட்ராபெரி மில்க குடிக்கிறான். அப்ப ஹீரோவும் அவனோட தம்பி கிட்ட டேய் உண்மைய சொல்லுடா, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்காடா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹானும் டேய் நான் என்ன பொய்யாடா சொல்ல போறேன், சத்தியமா அந்த பொண்ணுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குடா, ஆனா என்ன நீ லேட் பண்ண வேற சரி நடுவுல போந்து ஆட்டைய கலைச்சிட போறான் பாத்துக்கோ, போனமா போய் லவ்வ சொன்னமா அந்த பொண்ணை பிக்கப் பண்ணமா அப்படின்னு இருக்கணும்டா அப்படின்றான் ஹான். கட் பண்ண அடுத்த சீன்லயே ஹீரோவும் ஹீரோயினா வர சொல்லிருப்பாரு. ஹீரோயினும் ஹீரோ போய் பார்க்க ஆமா ஆபீஸ் டைம்ல நீ எங்க வெளியில போன அப்படின்னு ஹீரோவும் கேட்க ஹீரோயினும் சாரி பாஸ் அப்படின்றாங்க. ஹீரோவும் எதுக்கு சாரி அப்படின்னு கேட்க இல்ல பாஸ் ஒர்க் டைம்ல நான் என்னோட ஃப்ரெண்டு கூட வெளியில போனேன்ல அதுக்கு தான் அப்படின்னதும் இத கேட்ட ஹீரோ ஓ அந்த பையன் உன்னோட ஃப்ரெண்டா, ஃப்ரெண்டுன்னா எந்த மாதிரி ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்க இத கேட்ட ஹீரோயினும் ஒரு பதிலும் சொல்லாம நிக்கிறாங்க. ஹீரோவும் சரி அது உன்னோட பர்சனல்னா எனக்கு சொல்ல தேவையில்ல, நைட் கிளாஸ் இருக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு ஹீரோ கேட்க இத கேட்ட ஹீரோயினும் சார் இப்ப நீங்க ஒர்க் பிஸில இருக்கீங்க, இந்த டைம்ல எனக்கு கிளாஸ் எடுக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கேன் மறந்துட்டியா, நான் கொடுத்த வாக்க எப்பயுமே மீற மாட்டேன் அப்படின்றான் ஹீரோ. அப்படியே டைமும் போகுது, நைட் டைமும் ஆகுது. ஹீரோவும் ஹீரோயினுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக போறான். ஹீரோயினும் சோகமா உட்கார்ந்து இருக்காங்க. இத பார்த்த ஹீரோவும் என்னமா யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினும் ஒன்னும் இல்ல அப்படின்னு பதில் சொல்றாங்க. அப்ப ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட நாளைக்கு வீக்கெண்ட் இல்ல நம்ம 2 பேரும் வெளியில போமா அப்படின்னு கேட்க இத கேட்டதும் ஹீரோயின் ஷாக் ஆகிடுறாங்க. அதோட இந்த பாட்டும் கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல பின் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். See you next video guys.